வணக்கம் நேயர்களே. பார்த்தோன்னா மார்க்கெட் இந்த வாலட்டிலிட்டினால நிறைய அதாவது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதேமாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு பஞ்சர் விழுந்திருக்கு. அதுபோல் எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு ஒரு பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பில்டிங் எ ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் வேணுங்க. அப்போ தான் அந்த வெல்த் அந்த க்ரோத் வெல்த்தாக கன்வெர்ட் ஆக முடியும். இதுதான் என்ன சொல்லுவோம்னாக்க டெவலப்பிங் த குவாலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் ஒரு க்ரூஷியல் ஃபார் த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் போது. ரெண்டாவது ஒரு மார்க்கிங் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் ஒரு லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸுக்கு உள்ளதை பார்க்கணும். இதுக்கு சில இன்புட்டை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் அது இருக்கும். ஒன்று பேஷன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோன்னா த சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்க மைண்ட் செட்டை ஒரு பேஷண்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இன்ஹெரண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அது வாலட்டைல், அது உள்ளுக்குள்ளேயே அது இருக்குது. இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சிரிப்பு வரும், கோபம் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னாலே இன்ஹெரண்ட்டாக வாலட்டிலிட்டி இருக்கும். அதுமாரி ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதுவும் நார்மலாக இருக்கும். அதனால் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வெல்த் பில்டிங்கை இந்த மார்க்கெட்டில் ஒரு மெராத்தானாக வச்சு பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஸ்விங்கையும் விட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வித் த மார்க்கெட் தன் மோர் வேல்யூபிள் தேன் டைமிங் த மார்க்கெட்னு நம்ம அதை சொல்லலாம். ரெண்டாவது டிசிப்ளின் அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல். மார்க்கெட் விழும் பொழுது ஒரு அன்செட்டில்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய டெம்டேஷன் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வித்துடலாம் அவ்வளோதான், இது ஒன்றும் ஃபர்தராக விழும் அப்படின்ட்டு. அதுமாரி இந்த எமோஷன்ஸ் லைக் எ ஃபியர் அண்ட் கிரீட் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் உங்களை ஒரு புவர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸுக்கு தள்ளுறது ரெண்டு சைடுமே. ஸோ அதனால் டிசிப்ளின்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதை ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க even during turbulent times. So they avoid emotional decision making based on market sentiment and instead rely on the research and analysis பண்ணுவாங்க. மூணாவது continuous learning and adaptability. ஃபினான்ஷியல் உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் எவால்விங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக ஒரு கமிட்டட் டு கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் தான் ஒரு இன்ஃபார்ம்டாக வர முடியும். நன்றி, வணக்கம்.